3 கரும்பையும் சேர்த்து கட்டிட்டேன். இதை எங்கப்பா வைக்கிறது? ஏய், பொங்கல் வைக்க போறோம்ல, அதுக்கு 2 சைட்லயும் கரும்பு வச்சாதானப்பா நல்லா இருக்கும். அதனால அந்த பொங்கல் பானைக்கு 2 சைட்லயும் வச்சிருங்க. இப்போ நீ லெஃப்ட் சைட்ல வச்சிட்டியா? சரி, ரைட் சைட்ல நான் ரியாவை செய்ய சொல்லியிருக்கேன். அவ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஏய் ரியா, கரும்பு கட்டி முடிச்சிட்டியாப்பா? சீக்கிரம் கொண்டு வா, லேட் ஆகுதுல்ல. முடிச்சிட்டேன். இதோ கொண்டு வரேன் ரெடி. ரைட் சைடுல நான் வைக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்குல்ல. இந்த ரெட் ரோஸ்ட் அடுப்பு எடுத்துட்டு வர சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஏய், அடுப்புலாம் அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா. எப்பவுமே எது ஸ்டார்ட் பண்றதுனாலும் மங்களகரமா மஞ்சள்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நம்ம வாங்கணும்ல அந்த மஞ்சள் கிழங்கு, அது எல்லாத்தையும் இந்த பொங்கல் பானை முன்னாடி இது மாதிரி நிப்பாட்டி வைக்கணும். சரியா? ரீட்டாக்கா, இங்க பாருங்க, ஒரு மஞ்சள் கிழங்கும் நிக்க மாட்டேங்குது. எல்லாமே கீழே சாஞ்சு விழுந்துட்டே இருக்கு. நீங்க என்ன வைக்கிறீங்க? தள்ளிக்கோங்க, நான் பாருங்க அதை நிப்பாட்டி வைக்கிறேன். இப்ப பாத்தீங்களா எப்படி அழகா நிக்குது? கரெக்டா இது மாதிரி ஷேப்பா வைக்கணும். அப்பதான் எதுவா இருந்தாலும் நல்லா நீட்டா அழகா இருக்கும். சரி, இப்போ மஞ்சள் கிழங்குலாம் வச்சாச்சுல, இப்போவாவது அடுப்பு வைப்போம். லேட் ஆகுதுப்பா, சீக்கிரம் அடுப்பு எடுத்துட்டு வாங்க. அடுப்பு எடுத்துட்டு வந்துட்டேன் ரெடி. எங்க வீட்ல கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி விறகடுப்புலலாம் வச்சிட்டு இருக்கீங்க? கேஸ்ல வச்சா ஈஸியா முடிஞ்சிடும்ல. ஏய் ரெட் ரோஸ், அது எங்களுக்கு தெரியாதா? பொங்கல்ன்றது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன். அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டுமாவது நம்மளோட பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பொங்கல் செலிப்ரேட்டே பண்ணுறாங்க. அன்னைக்கும் நம்ம கேஸ் அடுப்புலையா சமைக்கணும்? அன்னைக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி மட் போட்டு அதுக்கப்புறம் வந்து விறகடுப்பு அது மாதிரி யூஸ் பண்ணி சமைச்சா ரொம்ப நல்லதுப்பா. அக்கா, எங்க வீட்லயும் மற்ற நாள்லாம் கேஸ் அடுப்புல தான் சமைப்பாங்க. ஆனா பொங்கல்னா அன்னைக்கு மட்டும் மண்பானை, அதுக்கப்புறம் வந்து விறகடுப்பு இதுல தான்க்கா சமைப்பாங்க. சரி, பொங்கல் ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களாப்பா? வெல்லம், முந்திரி பருப்பு, அரிசி, அப்புறம் பருப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சுல்ல? அக்கா பாருங்க, குடம் நிறைய தண்ணியும் எடுத்துட்டு வந்துட்டேன். பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். சரி, யாருக்கு பொங்கல் வைக்க தெரியும்? யார் பொங்கல் வைக்க போறீங்க? அக்கா, நான் ஒரு தடவை கூட பொங்கல் வச்சதே இல்லக்கா. நான் இந்த வாட்டி வைக்கிறேன்க்கா. ஏய் லக்ஷு, சும்மா இரு, நீ சின்ன பிள்ளை, உன்னாலலாம் வைக்க முடியாது, நானே வைக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அரிசி வந்து இது மாதிரி களைஞ்சிக்கணும். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில தான் உலை வைப்பாங்க பொங்கலுக்கு. அதனால இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. இதை அப்படியே நம்ம பொங்க பானையில ஊற்றிடணும். இது மாதிரி 2 டைம்ஸ் நல்லா அரிசியை களைஞ்சிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த மாதிரி பானையில ஊற்றிடணும். அது போக நம்ம வந்து பச்சை தண்ணியும் ஊற்றிடணும். ஏன்னா இந்த கொஞ்சம் தண்ணி மட்டும் பத்தாதுல்ல, அதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். அக்கா, இந்த குடத்து தண்ணியாவது நான் பானையில ஊத்துறேன்க்கா. ஏதாவது எனக்கு ஒரு வேலை கொடுங்க. சரி லக்ஷு, நீயே ஊத்து. தள்ளிக்கோங்க, நான் ஊத்துறேன். அந்த குடத்து தண்ணி ஃபுல்லா ஊத்திடணும். அப்பதான் இந்த பானை ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பொங்கலும் பொங்கி வரும். அக்கா, எப்போக்கா பொங்கல் பொங்கும்? ஏய், இங்க பாருப்பா, பொங்கல் பொங்கிருச்சு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, அந்த அரிசி எடுங்க, போடலாம். எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏய், நல்லபடியா பொங்கல் பொங்கிருச்சுப்பா. அக்கா, அடுத்து என்னக்கா பண்ணணும்? லக்ஷு, இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான்ப்பா. இப்போ அரிசி போட்டாச்சுல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொங்கல் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம வெல்லம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ வெல்லம் ரெடியாக இருக்கு. இதை வந்து நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுறணும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் பொங்கல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஏய் ரெனி, அந்த கரண்டியை என்கிட்ட கொடுப்பா, நான் கிண்டுறேன். நீ போய் இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் நெய்யில் வறுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு வாப்பா. அவ்வளோதான், பொங்கல் நல்லா வெந்துருச்சு. நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ரீட்டா, இந்தாப்பா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு வந்துட்டேன். இதை நம்ம பொங்கலில் போட்டோம்னா பொங்கல் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஏய், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, போதும்ப்பா, பொங்க பானையை இறக்கி வைங்க. ஏய் ரியா, அங்கே ஒரு பவுல் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வாப்பா. பாட்டில் இருக்கிற பொங்கலை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். அப்பதான் நம்ம ஈஸியா சர்வ் பண்ண முடியும். ஏய், பொங்கல் சூப்பரா ரெடி ஆச்சு, வாங்கப்பா எல்லாரும் சாப்பிடலாம். ஏய் லக்ஷு, பசிக்குதுன்னு சொன்னீல, வா வந்து உட்காரு, நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஏய், நீங்க எல்லாரும் உட்காருங்கப்பா, நானே சர்வ் பண்றேன். அக்கா, இப்போ பொங்கல் மட்டும் தானே சாப்பிட போறோம். அப்போ கரும்பு எப்பக்கா சாப்பிடுறது? ஏய், கரும்புலாம் நம்ம சாயந்தரம் எல்லாரும் சேர்ந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிடலாம். அப்பதான் ஜாலியா இருக்கும். மினி, அம்மா வந்து பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கப்பா. சாயந்தரம் அவிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சேர்ந்து சாப்பிடலாம். ரெனி, நீ சொன்ன இந்த கிழங்குலாம் நான் சாப்பிட்டதே இல்லப்பா. இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா? சூப்பராக இருக்கும்பா. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கிழங்கு வகைலாம் இந்த பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் எங்கே தேடினாலும் நம்ம பார்க்கவே முடியாது.
ஏய் ரெனி, இந்த பொங்கல்ல முந்திரி பருப்பு இருக்கு பாரு, அது எனக்கு எடுத்து வைவேன். எனக்கு முந்திரி பருப்புலாம் ரொம்ப பிடிக்கும். ஏய் ஆமாக்கா, நம்ம பண்ண பொங்கல் இவ்ளோ டேஸ்டா இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செம்ம டேஸ்டா இருக்கு. எனக்கும் இன்னும் கொஞ்சம் பொங்கல் வைங்க. ரெனி, நம்ம பொங்கலுக்கு வாங்கணும்ல அந்த கரும்புலாம் எடுத்துட்டு வாப்பா. அம்மாட்ட சொல்லி வெட்டி கொடுக்க சொல்லுவோம். வெட்டி கொடுத்தாதான் ஈஸியா சாப்பிட முடியும். நம்மளாலாம் வெட்ட முடியாது. சின்ன குழந்தைங்களாம் கரும்பு வெட்டக்கூடாது. ஏய் வாங்கப்பா, எல்லாரும் மாடிக்கு போய் கரும்பு சாப்பிடலாம். ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.